வணக்கம் மக்களே! மிஸ்டர் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோல ஒரு முக்கியமான அப்டேட்ட பத்தி பார்க்க போறோம். விசாகப்பட்டினத்தில Google வந்து கிட்டத்தட்ட $15 பில்லியன் வந்து இப்போ முதலீடு பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஏஐ சிட்டி வந்து உருவாக்க போறாங்க. இது வந்து அமெரிக்காக்கு வெளியில ஒரு மிகப்பெரிய Googleஓட ஒரு டேட்டா சென்டரா இருக்க போது. ஸோ நான் டேட்டா சென்டர்ன்னு சொல்லும்போது, உலகத்தில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20% டேட்டா வந்து இந்தியாலருந்து புரொடியூஸ் பண்றோம். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டேட்டா புரொடியூசிங் கண்ட்ரியா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து டேட்டாஸ் ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 60% மேல வந்து இப்போ இன்டர்நெட் பெனிட்ரேட் ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து 2016க்கு அப்புறம் ஜியோ அந்த கொண்டு வந்த ஒரு பெரிய ஒரு அலை தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஸ்டார்ட் அப் இந்தியா அந்த கொரோனா வைரஸ்க்கு அப்புறம்லாம் வந்து இந்த நெறைய அந்த ஸ்டார்ட் அப் பூம்ஸ் இந்த இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப எந்த அளவுக்கு சீப்னா மோடிஜி சொன்ன மாரி கிட்டத்தட்ட ஒரு டீயோட விலைக்கு வந்து 1 ஜிபி டேட்டா கிடைக்குது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து டேட்டாஸ் வந்து பயன்படுத்துறோம். ஆனா நம்ம கிட்ட வந்து வெறுமனே உலகத்தோட 2% ஒரு டேட்டா சென்டர் கெப்பாசிட்டி தான் இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப அப்நார்மலா இருக்கு. ஏன்னா அமெரிக்கா தான் இருக்கிறதுலயே இது டாப்பா இருக்கு. இதுல கிட்டத்தட்ட 40% மேல டேட்டா சென்டர்ஸ் வந்து அவங்க வச்சிருக்காங்க. இந்த ரேஸ்ல வந்து அஃப்கோர்ஸ் சைனா, அப்புறம் வந்து ஜப்பான், ரஷ்யாலாம் வந்து இதுல பீட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா வந்து டாப் 10ல கூட இல்ல. துரதிர்ஷ்டவசமா. ஏன்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு டேட்டா புரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஒரு இனிஷியேட்டிவா தான் நம்ம இந்த டேட்டா, ஏஐ புஷ் வந்து ரொம்ப பண்றோம். அம்பானிலருந்து அதானி, அப்புறம் நெறைய பெரிய டெக் ஜெயண்ட்ஸ் இந்தியால வந்து இந்தியன் பிசினஸ் மேன்ஸ் வந்து இந்த டெக்ல வந்து முக்கியமா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அம்பானியும் அடுத்த 10 வருஷத்துல வந்து முக்கியமா இந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸ்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா, இருக்கிற சாதாரண டேட்டா சென்டரும் அது வேற. அதே மாரி ஏஐ டேட்டா சென்டர் 2த்துக்கும் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. சாதா டேட்டா சென்டர்ல நம்ம வந்து இந்த வெப்சைட்ஸ் ஹோஸ்ட் பண்றது, அப்புறம் அப்ளிகேஷன், சர்வர்ஸ் இத வந்து சர்வர்ஸாவோ இல்லன்னா வந்து இந்த மாரி விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்க. ஏஐ ட்ரெயின் பண்றதுக்கு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அதுக்கு தான் வந்து இந்த ஏஐ பயன்படுத்துவாங்க. 2த்துக்கு ஏன் வித்தியாசம்னா, அதிகமான ஒரு பவர் தேவைப்படும். ஜிபியு கெப்பாசிட்டியா இருக்கட்டும், ப்ராசஸிங் கெப்பாசிட்டியா இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டி கெப்பாசிட்டியா இருக்கட்டும். ஏன்னா, இங்க 1 மெகாவாட்ல இருக்க சாதாரண டேட்டா சென்டர்ல கன்சியூம் பண்ணுனா, இங்க வந்து கிட்டத்தட்ட 10லருந்து 50 மெகாவாட் வந்து கன்சியூம் பண்ணும். அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு எனர்ஜி கன்சியூம். அதனால வந்து இதுக்கு வந்து நெறைய ஒரு இன்வெஸ்ட்மென்ட் தேவைப்படுது. அதனால தான் இந்த Google வந்து விசாகப்பட்டினத்த வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏன் விசாகப்பட்டினம் நம்ம யோசிக்கலாம். பொதுவா பார்த்தீங்கன்னா வந்து தெலுங்கானால வந்து ஹைதராபாத்ல தான் வந்து ஒரு பெரிய ஒரு ஐடி ஒரு ஒரு கண்ணோட்டமா இருந்தது. ஏன்னா, மைக்ரோசாஃப்ட் இந்தியாவுக்கு வரும்போது வந்து ஹைதராபாத்த தான் அவங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணாங்க. அப்போ வந்து சந்திரபாபு நாயுடு சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு. அப்போ வந்து தெலுங்கானா, ஆந்திரா ஒண்ணா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது 2ஆ பிளவுபட்டக்கப்புறம், இப்போ உள்ள அரசாங்கம், இப்போ ஆந்திர பிரதேஷ்ல வந்து அவங்க ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஏஐ சிட்டிய உருவாக்கணுங்கிறத ஒரு பெரிய கோலா வச்சு, விசாகப்பட்டினத்த சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, உலகத்திலே 4வது பிசியஸ்ட் இந்தியாவிலே 4வது பிசியஸ்ட் வந்து துறைமுகம் இருக்கிறது வந்து விசாகப்பட்டினம் தான். அது மட்டும் இல்லாம இப்போ அந்த அண்டர் வாட்டர் கேபிள் இது வந்து வெறுமனே ஏஐ ஒரு டேட்டா சென்டர் அமைக்கிறது மட்டும் இல்லாம, இதுல அந்த டேட்டா சென்டர் சிட்டிலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெனியூவபிள் எனர்ஜி சென்டரா இருக்கட்டும், அதே மாரி அண்டர் வாட்டர் கேபிள் உலகத்திலேயே இந்த அண்டர் வாட்டர் கேபிள்ன்னு சொல்லுவாங்க. இதுல மூலமா இன்டர்நெட் வந்து உலகம் கான்டினென்ட்ஸ் முழுக்க வந்து இன்டர்நெட் போகும். அதோட ஒரு முக்கியமான ஒரு சப்ஸ்டேஷனா வந்து விசாகப்பட்டினம் இருக்கும். இந்த டேட்டா சென்டரோட ஒட்டுமொத்த பவர் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா, 6 கிகாவாட். ஜெனரலா பார்த்தீங்கன்னா, டேட்டா சென்டர்ஸ வந்து மெகாவாட், கிகாவாட் எலக்ட்ரிசிட்டியோட டெர்ம்ல தான் சொல்லுவாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து அதுல அதிகமான பவர் இருக்கிறனால, ப்ராசஸிங் பவரையோ, இல்ல ரேம் வச்சோ சொல்ல மாட்டாங்க. நம்ம யூஸ் பண்ற வீட்ல சாதாரணமான கம்ப்யூட்டர் வந்து நம்ம வந்து ப்ராசஸிங் பவர் வச்சு சொல்லலாம். ஆனா, டேட்டா சென்டர்ல பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கான சிபியூஸ் இருக்கும். லட்சக்கணக்கான சிப்ஸு, அத ப்ராசஸிங் பவர்லாம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால வந்து, ஒண்ணு எக்ஸாஃப்ளாப்ஸ், டெராஃப்ளாப்ஸ் அத அப்படி பயன்படுத்துவாங்க. இல்லன்னா வந்து ஜெனரலா பார்த்தீங்கன்னா, மெகாவாட்ஸ்ல சொல்லுவாங்க. ஸோ கிகாவாட்ஸ் கீழ இருக்கிறது தான் வந்து இந்த ஏஐ சென்டர். 6 கிகாவாட் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு லீப் இந்தியாவுக்கு. ஏன்னா, இந்தியாவோட ஒட்டுமொத்த டேட்டா சென்டரோட அந்த இதுவே பார்த்தீங்கன்னா வந்து கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட 1லேருந்து 2 கிகாவாட் தான். ஸோ இது வந்து அடுத்த 4 வருஷத்துல 2026லேருந்து 2030க்குள்ள இன்வெஸ்ட் பண்ண போறதா வந்து Google வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இத வந்து அந்த ஆந்திரா நாட்டோட அ மினிஸ்டர் ஐடி மினிஸ்டரான நர லோகேஷ் அவரும் வந்து இத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ சந்திரபாபு நாயுடு, அப்புறம் நிர்மலா சீதாராமன் இவங்களெல்லாம் வந்து ஒரு மீட்டிங் வச்சு அந்த ஒரு பெரிய டீல் சைன் அப் ஆச்சு. அனௌன்ஸ்மென்ட் பண்ணாங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மென்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூமா இருக்க போது. ஆந்திராக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாக்கு. ஏன்னா, கிட்டத்தட்ட 1,00,000 வேலை வாய்ப்புகள் வரதா வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து இந்தியாவோட அந்த ஏஐ ஸ்கேல்ல வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு முக்கியமான இடத்த குடுக்க போது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கறத மறக்காம